நீ போடுறது அங்க போடு. இதெல்லாம் திருத்தவே முடியாது. இதான் வரேன். வா போலாம். அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. யாருப்பா நீ? என்ன வேணும் சொல்லு. என்னக்கா நீங்க குடிக்கிற தண்ணியில போய் துணியெல்லாம் கழுவிறீங்க, அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி வேஸ்ட் எல்லாம் போட சொல்றீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல எல்லாருமே செய்யறது தானே. அங்க பாருங்க, அங்க ஒருத்தர் எருமையை கழுவிட்டு இருக்கான். என்னப்பா தம்பி, நீங்களும் தானே குளிச்சுட்டு வரீங்க? ஐயோ அக்கா, நான் பக்கெட்ல தான் தண்ணி எடுத்துட்டு போய் குளிச்சேன். இங்க பாருங்க, இப்படி துணி துவைக்கிறது, வேஸ்ட் போடுறது, அனிமல்ஸ் கழுவுறது, இப்படிலாம் பண்ணா வாட்டர் பொல்யூட் ஆயிடாது? தண்ணி தானே நம்ம குடிக்கிறோம். இப்படி எல்லாரும் செஞ்சா வாட்டர் பொல்யூட் ஆகி நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு நிறைய நோய்கள் வரும். ஃபீவர், லூஸ் மோஷன், வாமிட்டிங், இப்படி ஆரம்பிச்சு மூச்சு திணறல், டைஃபாய்டு, காலரா, இப்படி பெரிய ப்ராப்ளம் ஆகி சிவியர் ஆயிடும். இந்த சின்ன பையன் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சீன் போடுறாங்க. வாடா போவோம். என்னக்கா பேசுறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, எங்களுக்கு நேரம் ஆச்சு, நாங்கள் போகிறோம். என்னாச்சு தம்பி? ரொம்ப காய்ச்சலாக இருக்கு. ரொம்ப நடுங்குதுக்கா. இரு, நான் கஷாயம் போட்டு வரேன். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ. சரண்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என்னடி சொல்லணும்? நான் என் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அவனுக்கு உடம்பு சரியில்லடி, ஒரு வாரமாக வாந்தி பேதியாக இருக்குது. நீ வீட்டை பார்த்துக்கடி, சரியா? என்னடி ஆச்சு அவனுக்கு? அதை ஏன் கேட்குற? மதியம் தின்ன மீன் அவனுக்கு ஒத்துக்கவே இல்லடி. சரி சரி, நான் அப்புறம் பேசுகிறேன், ஓகே? ஒரு வாரம் ஆச்சு, நம்ம தம்பிக்கும் காய்ச்சல் முழுசாக போகவே மாட்டேங்குது, விட்டு விட்டு போகுது. பக்கத்து வீட்டு மலரோட பிள்ளையும் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கான். பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கான், சொங்கி போயிட்டான் பையன். ஒரு வேளை உண்மையிலேயே இந்த தம்பி சொல்கிற மாதிரி தண்ணியால் தான் பிரச்சனையாக இருக்குமோ? ஒன்றும் புரியல. இல்லப்பா, என்னத்துக்கா என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ சொன்னது சரிதான்ப்பா, இப்போதான் எனக்கு புரியுது. என்னக்கா சொல்றீங்க? ஒன்றும் புரியல. ஏதாச்சும் பிரச்சனையா? அதை ஏன்பா கேட்குறேன்? இதுதான்க்கா நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டிங்களா? இந்த தண்ணியில் தானேக்கா மீன் நண்டெல்லாம் வாழுது. இப்போ நம்ம அதை சாப்பிடும்போது நம்மளுக்கும் தானே பாய்சன் எஃபெக்ட் ஆகுது. ஃபேக்ட்ரிஸ்லேருந்தும் வேஸ்டர்ஸ்லாம் தண்ணியில் தானேக்கா விடுறாங்க. ஆமாப்பா, இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. ஆமாம், இப்போ பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? பரவாயில்லப்பா, தேடிட்டு போகிறாங்க. இன்னைக்கோ ஸ்கூலுக்கு அனுப்பலை. சரியாயிடுவாங்கக்கா, கவலைப்படாதீங்க. இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க, நான் வரேன். இருப்பா, நானும் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பண்ணுறவங்களையும் தப்பு பண்ண விட மாட்டேன். தண்ணீரில் துணியை கழுவாதீர்கள், விலங்குகளையும் கழுவாதீர்கள், அசுத்தம் செய்யாதீர்கள். சேவ் வாட்டர், சேவ் லைஃப். தேங்க்யூ.